சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் அபிச்ச விலபன உருதததின பலம் பிரபதனமிக சுதிருடம் அமித பலதம் இதி நிஜ மனசி தததுரசி கிருதம் விரஜதி விருஷகிரி நிலையம் அத சரணம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் 6ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி உலகமுண்ட பெருவாயானு தொடங்கும் திருவேங்கடமுடையான் விஷயமான பதிகத்தை அனுபவித்து வருகிறோம். 10 பாசுரங்களிலே சரணாகதர்களை காப்பவர் திருவேங்கடமுடையான் என்பதை பல காரணங்களால் விளக்கி வரும் நம்மாழ்வார் இப்போ 9வது பாசுரம். இந்த பாசுரத்துல தீயவர்களால் நெருங்க முடியாதவர் திருவேங்கடமுடையான், அதே சமயம் நல்லவர்கள் தன்னை நெருங்கி சரணடையும்படியாக காத்திருக்கிறார். அதனால தீயவர்கள் கிட்டக்க வர முடியாது. நாம இப்ப போய் அவன்கிட்ட சரணாகதி பண்றோம்னாலே நம்மை நல்லவர்கள் பகவான் ஏற்று அபிமானித்திருக்கிறான்னு அர்த்தம். ஆகையினால சரணாகதி செய்யும் நல்லோர்களை அவசியம் பகவான் காப்பான் என்பதை இந்த 9வது பாசுரத்திலே உணர்த்துகிறார். உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். காட்சி ஆழ்வார் திருநகரி புளிய மரத்தடியில் இருந்து மானசீகமாக புறப்பட்டார் நம்மாழ்வார். திருவேங்கட மாமலையை அடைந்தார். பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், எனக்காக நீ வரக்கூடாதா? அன்று ஆயர்களையும் ஐச்சிகளையும் மயக்குவதற்காக ஒரு கிருஷ்ணாவதாரம் எடுத்தாயே, இந்த குருகூர் சடகோப்பனை மயக்குவதற்காக ஒரு அவதாரம் எடுத்து வந்தா குறைஞ்சு போயிடுவியா? மாலாய் மயக்கி அடியேன் பால் வந்தாய் போலே வாராயே. அப்போ கோபிகைகளை மயக்க கண்ணனாக வந்தது போல் இந்த ஆழ்வாரை மயக்க ஒரு அவதாரம் எடுத்து எனக்காகத்தான் வாயேன், அடியேன் பால் வாராயே அப்படின்னார் நம்மாழ்வார். பெருமாள் சொன்னார், வந்துட்டா போச்சு வரேன்னார். எப்ப வருவேன்னு கேட்டார் நம்மாழ்வார். பெருமாள் சொன்னார், இதுதான் ஆரம்பத்திலேருந்தே பிரச்சனை, எப்ப வருவேன்லாம் கேட்கக்கூடாது, நான் வருவேன்னார் பெருமாள். உடனே நம்மாழ்வார் சொல்லிட்டார், இது என்ன வரும் ஆனா வராதுங்கிற மாதிரி இருக்கே, வருகிறேன் என்று சொல்கிறாய் ஆனா வருவேங்கிற நம்பிக்கையை ஊட்ட மாட்டேங்கிற, சில சமயம் வரமாட்டியோன்னு நினைக்கும் போது வருவது போலவும் ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்குகிறாய், அப்ப இது வரும் ஆனா வராதுங்கிற மாதிரி எனக்கு ட்விஸ்ட் வைக்கிறியேங்கிறார். ஒரு நகைச்சுவையில வரதோ இல்லையோ, வரும் ஆனா வராதுன்னு இப்படி ட்விஸ்ட் வைக்கலாமான்னு கேட்கிறார் நம்மாழ்வார். அதுதான் 9வது பாசுரம். பாசுரத்தை அனுபவிப்போமா? வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே, செந்தாமரை கண் செங்கனிவாய், நாள் தோள் அமுதே எனது உயிரே, சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே, அந்தோ அடியேன் உனபாதம் அகலகில்லேன் இறையுமே. வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே, செந்தாமரை கண் செங்கனிவாய், நாள் தோள் அமுதே எனதுயிரே, சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே, அந்தோ அடியேன் உனபாதம் அகலகில்லேன் இறையுமே. பகவானே நீ வரேங்கிற, ஆனா வருவதா தெரியலையே. வந்தாய் போலே வாராதாய், வந்தாய் போலேனா மானசானுபவம்னு நம்மாழ்வார் கண்ணை மூடி அப்படியே யோகத்துல மனசுக்குள்ள பெருமாளை அனுபவிக்கும் போது நல்ல மனத்திரையில் உள்ளத்துக்குள்ளே நம்மாழ்வாருக்கு ஆறாவமுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய்னு உள்ள நன்னா தித்திக்கிறார் பெருமாள். உடனே ஆழ்வாருக்கு வந்தாய் போலே, வந்தாய் இல்ல வந்தாய் போலே, அந்த மானச அனுபவம் பெருமாளை நேரே அனுபவிப்பது போன்ற ஒரு உணர்வை ஆழ்வாருக்கு கொடுக்கறதான். அதனால வந்தாய் போலே அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டதுனால ஆழ்வார் என்ன நினைக்கிறாரா, ஆகா மனசுக்குள்ள இவ்வளவு தூரம் பெருமாள் நமக்கு காட்சி அளித்து விட்டார் என்றால் இப்ப நம்ம கண்ணை திறந்தோம்னா திருவேங்கடமுடையான் நம்மை தேடி கருட வாகனத்தில் இதோ காட்சி தர போகிறான் என்று வந்தாய் போலே, நீ வந்தது போல ஒரு உணர்வு மனசுக்குள் ஏற்பட்டதாலே கண்ணை திறந்து பார்த்தேன், வாராதாய் நீ வரவில்லை, வாராது இருப்பவனே வாராதாய், அப்போ வந்தாய் போலே வருவது போல் போக்கு காட்டிவிட்டு மனசுக்குள் அனுபவத்தை தந்துவிட்டு வாராதாய் வாராமல் இருப்பவனே. அதனால நம்மாழ்வார் என்ன பண்ணிட்டாராம், இனி பெருமாள் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு வாராதாய் போல், இனி பெருமாள் வரவே வாய்ப்பில்லை என்று இனிமே வரவே மாட்டார் என்பது போன்ற ஒரு உணர்வை அடைந்தாராம். வாராதாய் போல் அப்படி வராதவன் போன்ற உணர்வை ஏற்படுத்திட்டு திடீர்னு வருவானே, பகவானுடைய கருணை மழை எப்போ பொழியும்னு யாருக்கு தெரியும்? வாராதாய் போல் வராதவன் போன்ற அந்த ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திட்டு வரமாட்டாங்கிற மாதிரி போக்கு காமிச்சுட்டு வருவானே, திடீர்னு உனக்கு கருணை பொங்கி வருது, காட்சி தரணும் தோன்றது, வந்தும் காட்சி தருகிறாயே. அப்போ வந்தாய் போலே வருவது போல ஒரு உணர்வை தந்துவிட்டு
வாராதாய் வராமலும் இருக்கிறாய், வாராதாய் போல் வரவே மாட்டாங்கிறது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தி விட்டு வருவானே திடீர்னு வரவும் செய்கிறாய். நீ ரெண்டும் பண்றதுனால புரிஞ்சுக்க முடியல. அப்ப எனக்காக நீ அவதாரம் பண்றேன்னு சொல்ற, என்னை தேடி வரேன்னு சொல்ற, ஆனா வர மாதிரி போக்கு காட்டிட்டு வராமலும் இருப்பாய், வராத மாதிரி போக்கு காட்டிட்டு வரவும் செய்வாய். இது ரெண்டுல நான் எதை எடுத்துக்கிறதுன்னு கேட்கிறாரா நம்மாழ்வார். அல்லது இதே அடிக்கு ஈடு வியாக்கியானத்துல நம்பிள்ள இன்னொரு அர்த்தமும் காட்டுறார். என்னன்னா, ஒரு பிராக்கெட் மட்டும் போட்டுக்கோங்க. நல்லவர்களுக்கு வாராதாய் போல் வருவானே, தீயவர்களுக்கு வந்தாய் போலே வாராதாய். அதாவது நல்லோர்களை பொறுத்தவரை, நல்ல பக்தர்கள் இருக்கானா அவள்கிட்ட பெருமாள் காட்சியே தரவில்லை, கிட்டக்கவே போகலையோன்னு தோணும். ஆனா நிச்சயம் அவ கிட்டக்க பெருமாள் வந்துருவாராம். இந்த தீயவர்களுக்கு வர மாதிரி கிட்டக்க கிடைக்கிற மாதிரி போக்கு காட்டுவாராம், ஆனா அவளுக்கு கிடைக்க மாட்டாராம். அதான் தீயவர்களுக்கு வந்தாய் போலே வாராதாய், வந்தாய் போலே அவ கிட்டக்கையே வந்துட்டார், கையில பிடிச்சுட்டார் அப்படின்னு தோணும். வாராதாய் ஆனா பிடிக்க முடியாது. இதுக்கு யார் உதாரணம்னா துரியோதனன் தான் உதாரணம். கிருஷ்ணன்ட்ட போய் உதவி கேட்டு பெரிய பெரிய சேனையெல்லாம் வாங்கிட்டு வந்து மகாபாரதத்துல ஜெயிக்க போறேன்னு நினைச்சான். வந்தாய் போலே கிட்டக்க வந்தது போல வந்துட்டு வாராதாய் துரியோதனம் பக்கம் கிருஷ்ணன் போல நவகோடி நாராயண சேனைன்னு ஒரு சேனையை கொடுத்துட்டு கிருஷ்ணன் அர்ஜுனன் பக்கம் போய் அர்ஜுனனுக்கு தானே வெற்றியை பெற்றுக் கொடுத்தான். அப்போ துரியோதனன் போன்றோருக்கு வந்தாய் போலே வாராதாய், கிட்டக்க வர மாதிரி இருப்பார் ஆனா போயிட மாட்டார். ஆனால் பக்தர்களுக்கு வாராதாய் போல், பெருமாள் நம்ம கிட்டக்கே வரமாட்டாரோ, நாம் அவரை பிரிஞ்சு தவிக்க வேண்டித்தானோ என்று பக்தர்கள் அவன் வராதது போல துரித்து கொண்டிருப்பார்கள். ஆனா வருவானே, என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயம் வருவான். சீத்தை 10 மாதம் ராமனை பிரிந்து துடித்தாள், தேவகி 11 ஆண்டுகள் கண்ணனை பிரிந்து துடித்தாள், பரதன் 14 ஆண்டுகள் ராமனை பிரிந்து துடித்தான். எத்தனை வருஷம் துடித்தாலும் வாராதாய் போல் வருவானே, என்னைக்கோ ஒரு நாள் பகவான் திரும்பி வந்தான், அவளுக்கு அனுபவத்தை கொடுத்தான். அப்போ தீயவர்களுக்கு வந்தாய் போலே வாராதாய், நல்லவர்களுக்கு வாராதாய் போல் வருவானே. இதத்தான் யாரோ எங்கேயோ சொல்லி கொடுத்து ஒருத்தர் வசனம் எழுதியிருக்காரு பாருங்க. நல்லவங்கள ஆண்டவன் நிறைய சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கை விட்டுடுவான். அதனால தீயவர்களுக்கு வந்தாய் போலே வாராதாய், நல்லோர்களுக்கு வாராதாய் போல் வருவானே. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானேன்னார். பெருமாள் சொன்னார், அப்படி நான் தான் போக்கு காட்டி ஏமாத்துறேன் இல்லையா, வரும் ஆனா வராது, அப்புறம் எதுக்கு என்ன நம்பின்னு இருக்கேன்னு கேட்டார் பெருமாள். நம்மாழ்வார் சொன்னார், உன் அழகுக்கு உன்னை விட்டு போக முடியலையே, நீ எவ்வளவுதான் போக்கு காட்டினாலும் உன் அழகு இருக்கே. 2வது அடி பாட்டுல செந்தாமரை கண் செங்கனிவாய் நாள் தோள் அமுதே, உன் அழகு எப்படி இருக்குன்னா செந்தாமரை கண், செந்தாமரை சிவந்த தாமரை போல குளிர்ந்த கண் படைத்தவனே. தாமரையில் உள்ள அந்த குளிர்ச்சியையும் செம்மையையும் உன் கண்களிலே பார்க்கிறேன். வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் தாபங்கள் இருந்தாலும் அந்த கண்களை சேவிச்சுட்டா அந்த தாபங்கள்லாம் போயிடுறது, வாழ்க்கையில் உள்ள வெப்பமெல்லாம் தணிக்கிறது. அப்போ துன்பங்களை, வெப்பத்தை, தாபத்தை தணிக்கக்கூடிய குளிர்ந்த சிவந்த செந்தாமரை கண்ணோடு நீ இருக்கிறாய். கஷ்டத்தை போக்கினா மட்டும் போராது, ஆனந்தம் தரணுமே அப்படின்னா இருக்கே, அனுபவிப்பதற்கு செங்கனிவாய். செங்கனினா சிவந்த கோவைக்கனி போல அழகான பெருமாளுடைய திருவாய், அப்படியே அனுபவிச்சுட்டே இருக்கலாம். திருவாய் திருவாய், அப்படியே திருமலைக்கு போறோம். செந்தாமரை கண், திருவேங்கடமுடையானுடைய அந்த அழகான தாமரை கண்கள் அப்படியே கீழே வந்த அந்த செங்கனிவாய், கோவை பழம் போன்ற அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவாய் இன்னி முழுக்க அனுபவிக்கலாமே. சரி, அனுபவிச்சுன்றதா போருமா? நமக்கு வேண்டிய அனுகிரகம் எல்லாம் பண்ணணுமேனா 4 தோள், அதுக்கு தான் 4 தோள்களோடு இருக்கார். அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம, அர்த்த, காம, மோட்சம் 4ஐயும் நான் தரண்டான்னு காமிச்சுட்டு இன்னைக்கும் திருவேங்கடமுடையான செவி சொன்னா, வலது மேல் திருக்கரத்திலே சக்கரம், இடது மேல் திருக்கரத்திலே சங்கு, வலது கீழ் திருக்கரத்தாலே திருவடிகளை பற்று, இடது கீழ் திருக்கரத்தாலே உனக்கு பிறவி பெருங்கடலை நான் வற்ற வைக்கிறேன்னு அறம், பொருள், இன்பம், வீடு 4ஐயும் தரேன்னு வீட்டுல நம்பிள்ளை விளக்கிறார். ஒரு கற்பக மரம் 4 கிளைகளாக பனைத்து இருப்பது போலே 4 தோள், 4 கிளை கொண்ட கற்பக மரம் கேட்டதெல்லாம் கொடுக்கும். அப்ப வரமும் தருகிறார். சரி, வரத்தெல்லாம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் விட்டுட்டு போகலாமான்னா போக முடியாது. அமுதே, திகட்டாத அமுதம், இன்னும் 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 இந்த அமுதை பருகிக்கொண்டே இருக்க வேண்டும்னு தோன்றும் அளவுக்கு மொத்த திருவேங்கடமுடையான் திருமேனி அமுதமாக இனிக்கிறது. அப்போ முதல்ல கஷ்டம் தீரணும்னு வரும், செந்தாமரை கண்ணாலே குளிர்வித்து கஷ்டத்தை போக்குறார். அதுக்கப்புறம் ஆனந்தம் வேணும்னு ஆசைப்படுறோம், செங்கனி வாயை அனுபவிக்க வச்சு ஆனந்தம் கொடுக்கிறார். வரம் வேணும்னு எதிர்பார்க்கிறோம், 4 தோள் கற்பக மரம் போன்ற தோள்களாலே அந்த வரங்களை தருகிறார். அனுபவிச்சு திகட்டாம மூழ்கி இருக்கணும்னு பாக்குறோம், அவரே அமுதமாக ஆகிறார். இப்படிப்பட்ட செந்தாமரை கண் செங்கனிவாய் 4 தோள் அமுதே எனது உயிரேன்ட்டார். ஏன்னா இப்படிப்பட்ட உன் அழகு இருக்கே, இது இல்லைன்னா எனக்கு வாழ்வு இல்லை, இதை மட்டும் நீ கொடுக்கலன்னா, நீ ஏதோ போக்கு காட்டுற அது இதுன்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு போனேன்னா என்னால் வாழ முடியாது. எப்படி உயிர் இல்லாமல் நம்மால் வாழ முடியாதோ, இந்த இடத்துல உயிர்ங்கிறது பிராணன், மூச்சு காற்றை குறிக்கிறது.
அது இல்லாம இப்படி வாழ முடியாதோ, அது போல நீ இல்லாமல் எனக்கு ஏது வாழ்வு, எனது உயிரே இந்த அழகால் அடியனை மயக்கினாயே, இப்படி மயக்கிய நீ இப்போ திருமலையில் எழுந்தருளி இருக்கிறாய். எப்படிப்பட்ட திருமலை? பாட்டின் 3வது அடி. சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே. திருவேங்கட மலையில நிறைய சிந்தாமணிகள் கொட்டி கிடக்கான். அது என்ன சிந்தாமணி அப்படின்னா, சிந்தா அப்படின்னா சிந்தனைன்னு அர்த்தம். சிந்தாமணினா நீங்க எதை சிந்திச்சாலும் அந்த பொருளை அந்த மணி கொடுத்துருமா. நீங்கள் சிந்திக்கும் பொருளை எந்த மணி கொடுக்கிறதோ அதுக்கு சிந்தாமணின்னு பேரு. அந்த சிந்தாமணி முன்னாடி போய் நின்று எனக்கு 1,00,000 ரூபா வேணும்னா கையில 1,00,000 வந்துருமா. எனக்கு தங்க செயின் வேணும்னா தங்க செயின் வந்துருமா. சிந்திக்கும் பொருளை கையில் தருவது சிந்தாமணின்னு நம்பிள்ள வீட்டுல விளக்குறார். அந்த சிந்தாமணிகள், அப்படிப்பட்ட பல சிந்தாமணி இருக்கான் திருமலையில. அப்படியாண்ணா? ஆமா, உலகத்திலேயே பெரிய சிந்தாமணி திருவேங்கடமுடையான். அவரே அந்த மலையில தானே இருக்கார். அதனால அவரோட வாசனைப்பட்டு பல பல சிந்தாமணிகள் திருமலையிலே இருக்கின்றன. அந்த சிந்தாமணிகள் பகர், பகர்னா அதோட ஒளின்னு அர்த்தம். திருவேங்கடமலையை சேவிச்சா நம்மாழ்வாருடைய அனுபவத்துல அப்படி தெரிஞ்சிருக்கு. சிந்தாமணிகள் பகர். திருமலை வெறும் ஏதோ மலை, பாறை, காடு, மரம், அருவி இது மட்டும் தெரியலையாம். சிந்தாமணிகளா இருக்கான் மலை முழுக்க. ஏன்னா மலையே விரும்பின வரங்களை எல்லாம் தந்துடும். பகர்னா அந்த மணிகளோட ஒளி. பல 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 பகர், அந்த மணிகள்லாம் ஒளி வீசுறது. ஒளி வீசி என்ன எடுத்தான்? அல்லை பகல் செய். அல்லுன்னா இரவுன்னு அர்த்தம். அல்லை இரவை, பகல் செய்னா பகலாக மாத்தி விடுத்தான். அதனால திருவேங்கட மலையில மட்டும் இரவு பகல்ங்கிற வித்தியாசமே கிடையாது. இரவு நேரமாக இருந்தால் சிந்தாமணிகள் பளபளத்து ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். பகல் நேரம்னா சூரிய ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். ஆக மொத்தம் இரவோ பகலோ திருமலையில் ஒளி மட்டும் மாறாது. அதனால சிந்தாமணிகள் பகர். அந்த சிந்தாமணிகளுடைய ஒளியானது அல்லை பகல் செய், இரவை பகலாக மாற்றக்கூடிய திருவேங்கடத்தானே. அப்படி இரவு பகல் என்ற வேறுபாடே இல்லாத திருமலையில் இருப்பவனே. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த இரவும் பகலும் வேறுபாடு இல்லைங்கிறதெல்லாம் எதுக்கு ஆழ்வார் இங்க பாடிட்டு இருக்கார்? ஏதோ இயற்கை வர்ணனை தானே. ஒரு சிலர் ஆகா அந்த மலையை வர்ணிச்சாருன்னு ஆனந்தப்படுறவா இருப்பா. ஆனா இதெல்லாம் ஆழ்வார் பாடுவாரான்னா விஷயம் இருக்கு. எங்கே இரவு பகல் வேறுபாடு கிடையாதுன்னா வைகுண்ட லோகத்துல மட்டும்தான். இத சாந்தோக்கிய உபநிஷத்துல மது வித்யா என்ற பகுதி ரொம்ப சுவையாக சொல்றது. நைவோதேதா நாஸ்தமேதா ஏக்கல ஏவ மத்தியஸ்தாத்தா ததேஷ ஸ்லோகா நவை தத்ரண நிம்லோச்ச நோதியாய கதாச்சன தேவாஸ்தேனாகம் சத்வேன மாவிராதிஷி பிரம்மணேதி. வைகுண்ட லோகம்னு இருக்கு. அங்க எப்போதும் சூரியோதயமும் கிடையாது, சூரிய அஸ்தமனமும் கிடையாது. ஒரே பகலாக ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் வைகுண்டம். ஏன்பான்னு கேட்டோம். ஆமா, சூப்பர் சூரியனான பெருமாளே வைகுண்டத்துல இருக்கார். அதனால அங்க இரவு பகல்ங்கிற வேறுபாடு கிடையாது. திருமலை என்னன்னா கலியுக வைகுண்டம். அது வைகுண்டத்தோட ரெப்ளிகா. அதனால இங்கேயே இரவு பகல்கிற வேறுபாடு கிடையாது. பகல்ல சூரியன் ஒளி வீசுறதுன்னா இரவுல சிந்தாமணி ஒளி வீசி ஆக மொத்தம் எப்போதும் பகலாகவே இருக்கிறது. வைகுண்டம் போல இருக்கிறது. அந்த திருமலையில் இருப்பவனே சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே. அப்படிப்பட்ட திருமலையப்பனேன்னார். இப்ப நம்மாழ்வாருக்கு வைகுண்ட ஞாபகம் வந்துருத்து. திருமலையும் எப்போதும் பகல், வைகுண்டமும் எப்போதும் பகல். ஐயோ எனக்கு இன்னும் வைகுண்டம் கிடைக்கலையே, அந்தோ என்கிறார். அதனாலதான் பாட்டி நீச்சடிப்பார்கள். அந்தோன்னு ஆரம்பிப்பார். அந்தோன்னா ஐயோன்னு அர்த்தம். எதுக்கு திடீர்னு ஐயோன்னார்னா வைகுண்ட ஞாபகம். சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் செய் திருவேங்கடத்தானேன்னு சொல்லவும் ஐயோ அந்த எப்போதும் பகலாக இருக்கும் வைகுண்டம் கிடைக்கலையே, அந்தோ அடியேன் உனபாதம் அகலகில்லேன் இறையுமே. அடியேன் உன் திருவடியை எப்ப சேர போறேன்? அடியேன், அடியேன் என்றாலே அடிக்கு கீழே இருந்து தொண்டு செய்பவன் அர்த்தம். ஐயோ அடியேன் என்று பெயர் பெற்றவன் உன பாதம். உனனா உன்னுடைய, பாதம்னா திருவடிகள். அடியேன்னு பேர் வச்சுருக்கேன். பேர்ல மட்டும் அடி இருந்தா போதுமா? ஆள் அடியோடு பொருந்த வேண்டாமா? அதனால அடியேன் உனபாதம், அதுல சேரணும். சேர்வது மட்டும் இல்ல, பிரியவே கூடாது. அகலகில்லேன் இறையுமே. அகலுதல்னா பிரிதல், அகலகில்லேன்னா பிரிய மாட்டேன். இறைனா நொடிப்பொழுதுன்னு அர்த்தம். இறையுமே, நான் ஒரு நொடிப்பொழுதும் கூட உன் திருவடியை விட்டு இனி நான் பிரிய மாட்டேன். திருவேங்கடமுடையானே உன் திருவடியை கொடுத்துடு. அடியேன்னு பேர் வச்சுருக்கேன். அந்தோ அடியேன் உனபாதம் அகலகில்லேன் இறையுமே. அடியேன்னு பேர் பெற்றவன் அடியை விட்டு ஒரு நொடி கூட இனிமே நான் அகன்று போக மாட்டேன், விலகி போக மாட்டேன். இங்க நம்பிள்ள வீட்டுல விளக்குறார். நம்மாழ்வார் சொல்றாராம், உன் 2 திருவடியை எனக்குன்னு கொடுத்துடு. எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக கூட திருவடி வேற எங்கேயும் போக கூடாதுங்கிறான். அதாவது மற்ற காரியத்துக்காக திருவடி வேற எங்கேயாவது போனா அது வேற விஷயம். அதுக்கு ஆழ்வார் அலோவ் பண்ணலைங்கிறது வேற. நம்மாழ்வார் என்ன சொல்லிட்டாராம், பெருமாள் ஒருவேளை இருங்க ஆழ்வீர், உங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும்னா உங்க பாப்பங்கள் பின்னாடி நிறைய இருக்கு, நான் ஒரு 4 அடி நடந்து போய் உங்க பாப்பங்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு வரேன்னா அதுக்கு கூட நகர வேண்டாம்.
ஏன்னா எப்ப அடியேன் அடியேன் என்று ஆகிவிட்டேனோ அகலகில்லேன் இறையுமே. இந்த திருவடியை விட்டு நானும் விலக மாட்டேன், இந்த திருவடியை என்னை விட்டு போக கூடாது. எனக்கு நீ ஞானத்தை வளர்க்கறதுக்காக மறுபடியும் உலகத்தை அளக்கிறேன், அதை பண்றேன் இதை பண்றேன் ஏதாவது சொல்லிட்டு திருவடியை நகர்த்தினா தொலைச்சிருவோம் உன்னை. அகலகில்லேன் இறையுமே, எனக்காக கூட இனி இந்த திருவடி நகரக்கூடாது, இந்த திருவடியோடு நான் பொருந்தி இருப்பேன். அந்தோ அடியேன் உணபாதம் அகலகில்லேன் இறையுமேன்னு கதறி பெருமாள் திருவடியில விழுந்துட்டார் நம்மாழ்வார். அடுத்த பாட்டுல பிரசித்தமான சரணாகதியை அனுஷ்டிக்க போகிறார். அதை அடுத்த பகுதியில் காண்போம். ஆக இந்த பாசுரம், வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே, செந்தாமரை கண் செங்கனிவாய் நாள்தோள் அமுதே எனது உயிரே, சிந்தாமணிகள் பகர் அல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே, அந்தோ அடியேன் உணபாதம் அகலகில்லேன் இறையுமே. நீ வருவது போல் போக்கு காட்டிட்டு வராம இருக்க, வராதவன் போல் போக்கு காட்டி வரவும் செய்கிறாய், அல்லது தீயவர்களுக்கு வந்தாய் போல் வாராமல் இருந்து விடுகிறாய், நல்லோருக்கு வாராதவன் போல் இருந்து வந்து விடுகிறாய். மேலும் சிவந்த கண்கள் என்ன, சிவந்த திருவாய் என்ன, 4 தோள்கள் என்ன, அமுதமாக இனிக்கும் திருமேனி என்ன, எனக்கு உயிராக இருப்பவனே, சிந்தாமணியின் ஒளியாலே இரவும் பகலாக இருக்கும் திருமலையில் எழுந்தருளி இருப்பவனே, ஐயோ உன் திருவடியை விட்டு இனி நான் ஒரு நொடியும் விலக மாட்டேன் என்கிறார் நம்மாழ்வார். இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம். ஆகச்சன் இவனாகத ஸ்வபரயோஹோ தூரஸ்தவச்சாகத ரக்தாப்ஜாக்ஷ ஃபலாருணாதர சதுர் பாகாமிருத பிராணமே சிந்தா ரத்ன ருச்சா தினி கிருத நிஷ ஸ்ரீவெங்கடாத்ரிஸ்திதே ஹந்தாஹம் தவ பாதமீஷதபிவா தாசோன ஹாத்தும் க்ஷமே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். யூ அப்பியர் டு கம் பட் டிசப்பியர், யூ சீம் டு டிசப்பியர் பட் கம் பிஃபோர் மீ. O my life elixir with red lotus eyes, reddish lips and 4 arms, Chintamani gems make Tirumala shine during night as if it is daytime. Alas, I won't go away from your feet even for a second என்று எம்பெருமான் திருவடிகளை பணிகிறார் நம்மாழ்வார். இனி அகலகில்லேன் இறையும்னு தொடங்கக்கூடிய நம்மாழ்வாருடைய சரணாகதி பாசுரம் துவயம்னு சொல்லக்கூடிய முக்கியமான மந்திரத்தில் உள்ள ஒரு பாதி அர்த்தம் இந்த பாட்டுக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது. அதை அடுத்த பகுதியில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே, வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே, செந்தாமரை கண் செங்கனிவாய் நார்தோளமுதே எனதுயிரே, செந்தாமரைகள் செங்கனிவாய் நார்தோளமுதே எனதுயிரே, சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே, சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே, அந்தோ அடியேன் உனபாதம் அகலகில்லேன் இறையுமே, அந்தோ அடியேன் உனபாதம் அகலகில்லேன் இறையுமே.